ரைட். உயிர்பரமை கூறுப்பு வந்து 5 படிகளை உள்ளடக்கின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உயிர் ரசாயன கூறுப்பு, அது சம்மந்தமாக முடிஞ்சாச்சு. அடுத்தது மூல முதற்களத்தின் தோற்றம், அதுவும் பார்த்தாச்சு. அது மூல முதற்களம் தோன்றி அதை எப்படி இன்னொரு மூல முதற்களம் தோற்றுவிச்சு மட்டும் பார்த்தாச்சு. ஸோ அதை எப்படி விளங்கிச்சா? ஸோ ஆதிக்குள்ள தான் மூல முதற்களம் தோன்றிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தோன்றிய மூல முதற்களத்தில் ஆதிக்குள்ள காணப்பட்ட ஏனைய மூலக்கூறுகளும் சேர்க்கப்பட்டன, உள்ளையும் வெளியும் சேர்க்கப்பட்டன. அதே மாதிரி வெளியே காணப்பட்ட ஏனைய புடகங்களும் அதோட மோதுகை அடைஞ்சு மென்சவுல இன்னும் அதிக அளவு இலிப்பிட்டுகள் சேர்க்கப்பட்டு மென்சவுல வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அப்படியே மூல முதற்களம் பெருசாக போனதுக்கு பிறகு சின்னதாக இருந்து அப்படியே பெருசாகினதுக்கு பிறகு அந்த மூல முதற்களம் ஆர்என்ஏ தற்பகற்பின் மூலமாக 2 ஆர்என்ஏக்களை உருவாக்கி 2லையும் ஆர்என்ஏ உள்ளடக்கப்பட்ட 2 மூல முதற்களங்களை தோற்றுவிச்சு 2 மூல முதற்களம் தோற்றுவிப்பதற்காக பிரிவடைஞ்சது. சரியா? இப்படி தான் ஒரு மூல முதற்களமும் ஒரு மூல முதற்களத்துலேருந்து வேற இன்னும் மூல முதற்களங்கள் தோன்றுச்சு. இப்படி தான் அந்த மூல முதற்களங்களோட கூர்ப்பிடம் பெற்றுச்சு. ஸோ மூல முதற்களம் வந்து 4 இயல்புகளை காண்பிச்சு. அந்த 4 இயல்புன்னு சொல்லியாச்சு. மத்திய ஊக்கள் செயல்பாடு, வளர்ச்சி, அதே மாதிரி பின்புறம் அடைவடைதல், கூர்ப்படைதல், அந்த மாதிரி 4 இயல்புகளை காண்பிச்சு. ஸோ 4 இயல்புகளும் எப்படி அதில் இருந்துச்சுன்னும் ஒரு சின்ன விளக்கம்னு சொன்னேன். டவுட்ஸ் ஆச்சுன்னா கேளுங்க. ஸோ இப்போ வந்து 3வது இதுக்கு போகும். 3வது என்ன சொன்னேன்? 3வது படி உயிர் பரமே கூறக்கூடாது. ஒளித்தொகுப்பிற்கு அங்கே தோற்றம். 3வது படி வந்து ஒளித்தொகுப்பு. அப்போ வந்து ருஷ்டி வந்து நாளைக்கு போகலாது எல்லாம் வந்து மக்கள் இல்லை. அடுத்த 3வது படி ஒளித்தொகுப்பிற்கு அங்கே நான் உங்களுக்கு இது முன்னாடி எப்பயாச்சும் சொன்ன ஞாபகம் இருக்குதா? 1வது ஒளித்தொகுப்பிற்கு அங்கே இருந்து சொன்ன ஞாபகம் இருக்கு, நான் சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? என்ன வந்து 1வது ஒளித்தொகுப்பிற்கு அங்கின்றி எதை நான் சொன்னேன்? ஸோ சொல்லுங்களேன். ஒளித்தொகுப்பு செய்கிற அங்கிகள் இதெல்லாம் தாவரங்கள். தாவரங்கள் சொல்றது பச்சை தாவரங்கள் சொல்றது நல்லது. தாவரங்கள் செய்யும். வேற புரோகரியோட்டாக்கள் விசேஷமாக சில பாக்டீரியாக்கள் செய்யும். சரி, சில பாக்டீரியாக்கள். வேற அல்காக்கள் செய்யும். வேற சயனோபாக்டீரியாக்கள் செய்யும். வேற அவ்வளோதானா? நான் ஒன்று செய்யணும். அல்காக்கள் இப்போ புரோட்டிஸ்டாக்கள் வந்து 2 இதாக பிரிக்கிறேன் சொன்னேன் தானே. இந்த புரோட்டோசோவாக்கள் மற்றது அல்காக்கள். ஸோ புரோட்டோசோவாக்கள் நான் அப்படி படிச்சு சொன்னேன் ஞாபகம் இல்லை. ஸோ புரோட்டோசோவாக்கள் இருக்கும்போது அதில் பிரதானமாக 3 பார்க்குது. இப்படி பிரித்து பார்க்கறது இல்லை. ஸோ அல்காக்கள் தனி. அல்காக்கள்னு சொல்கிறது பல்கலை அதுலேயும் தனி கணக்கு. ஸோ அல்காக்கள் புரோட்டோசோவாக்கள் 2 பிரதான பிரிவுகள் இருக்குது புரோட்டிஸ்டாக்கள். அதில் புரோட்டோசோவாக்கள்னு சொல்கிறது வந்து அதுக்குள்ள வந்து யூக்ரீனா, பரமேசியம், அமீபா அந்த மாதிரி 3 வரும். அதே மாதிரி அல்காக்கள்னு சொல்லும்போது அதில் ஒரு கொஞ்சம் வகை அல்காக்கள் இருக்குது. சரியா? ஸோ அப்போ நான் யூக்ரீனான்னு சொல்லும்போது அதில் ஒரு விசேட வகைன்னு சொன்னேன். யூக்ரீனா என்ன மாதிரி போசனையை காண்பிக்கும்? கலப்பு போசனையை காண்பிக்கும். கலப்பு போசனை என்ன? தற்போசனையும் பிரபோசனையும் மேற்கொள்ளுது. தற்போசனை மேற்கொள்ளுன்னு சொன்னால் அதுவும் ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளுது. அப்போ ஒளித்தொகுப்பு செய்கிற அங்கி கூட்கணங்களா வந்து 5 இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 சொல்றீங்கன்னு சொன்னால் புரோட்டிஸ்டாக்கள் மென்ஷன் பண்ணலாம். அல்காக்கள்னு சொல்றீங்கன்னு சொன்னால் அல்காக்கள் வந்து புரோட்டிஸ்டாக்கள் ஒரு தனிப்பிரிவு. அப்போ அந்த அல்காக்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூக்ரீனான்னு சொல்லலாம். அப்படின்னா சில புரோட்டிஸ்டாக்கள் இல்லைன்னா அது தனியாக தான் சொல்கிறேன். அல்காக்கள்னு சொல்லும்போது அல்காக்களுக்குள்ளால வந்து யூக்ரீனா வராது. அல்காக்கள் வேற வகைக்குள்ளால வருது, யூக்ரீனாக்கள் வேற வகைக்குள்ள வருது. ஒன்று சொல்கிறாங்க புரோட்டோசாக்கள்னு சொல்லலாம். சில அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து புரோட்டிஸ்டாக்கள்னு சொல்லலாம். சரியா? அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூக்ரீனான்னு சொல்கிறது நல்லது தனியாக. ஸோ அப்போ பச்சை தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யும். அதே மாதிரி அல்காக்கள் ஒளித்தொகுப்பு செய்யும். சில பாக்டீரியாக்கள், அது 2 பாக்டீரியா சொன்னால் பச்சை கந்த பாக்டீரியா, ஊதா கந்த பாக்டீரியா. அடுத்தது வந்து சில புரோட்டோசோவாக்கள், அதுக்குள்ளால தான் யூக்ரீனா வரப்போகுது. சரி, அது வந்து கலப்பு போசனையை மேற்கொள்ளுது. ஸோ அந்த மாதிரி 5 வகையான அங்கி கூட்டங்கள் வந்து ஒளித்தொகுப்பு செய்யுது. இதில் வந்து எது வந்து முதலாக தோன்றிய ஒளித்தொகுப்பு அங்கின்னு சொன்னேன்? பாக்டீரியாவா? வெஸ்ட்டுக்கு தோன்றிய ஒளித்தொகுப்புக்கு அங்கில் வந்து சயனோ பாக்டீரியாக்கள். சொல்லி தயங்கிறேன், நான் எனக்கு ஞாபகம் நினைக்காது, உங்களுக்கு இல்லை. சயனோ பாக்டீரியா. ஸோ இதான் வந்து புவியில் தோன்றிய முதலாவது ஒளித்தொகுப்பிற்குரிய அங்கி. சரியா? இது தோன்றியதாக அவங்க சொல்கிற காலகட்டம் வந்து இது இப்படி தோன்றி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் தோன்றியதுன்னா அதில் உயிர் சுவடுகள், அதில் ஆதாரங்கள் வந்து சொல்லுது.
இந்த சைனோபாக்டீரியாக்கள் தோன்றி 2.7 பில்லியன் வருடங்கள் இருக்குது. அப்போ 3வது ஆண்டு வந்து இருக்குது. சரியா? ஸோ அப்போ புவியில் தோன்றிய முதலாவது ஒளித்தொகுப்பிற்குரிய அங்கேயா சொல்கிறது வந்து சைனோபாக்டீரியா. சரியா? சைனோபாக்டீரியாக்கள் தான் புவியில் முதலாவது ஒளித்தொகுப்பு செஞ்சிச்சு. ஸோ இது வந்து தோன்றி இருக்கலாம் நம்ம சொல்கிற ஆண்டு வந்து 2.7 பில்லியன் வருடங்கள் இருக்குது. ஸோ 2.7 பில்லியன் வருடங்கள் முன்னால் தான் இந்த சைனோபாக்டீரியாக்கள் தோன்றியதாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி தோன்றிய இப்போ சைனோபாக்டீரியாவோட உங்களுக்கு சொன்னு நினைக்கிறேன். இப்போ தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யும்போது அதில் விளைவுகள் என்னென்ன வரும்? குளுக்கோஸும் ஆக்சிஜன். ஸோ நான் வந்து 2 வகையான சுவாச சில அங்கே அந்த ஒளித்தொகுப்பு செய்யும்போது அதில் ஆக்சிஜன் வராது, அது வேறு வரும்னு சொன்னேன். பச்சை கந்த பாக்டீரியா உத கந்த பாக்டீரியாலாம் ஒளித்தொகுப்பு செய்யும்போது அதில் ஆக்சிஜன் வராமல் H2S மாதிரி சில வேறு வாய்ப்புகள் வரும். ஸோ இப்போ தாவரங்கள் அல்காக்கள் மற்ற சைனோபாக்டீரியாக்களோட ஒளித்தொகுப்பு தான் O2 விளைவாக கொடுக்கும். ஸோ அந்த சைனோபாக்டீரியா ஒளித்தொகுப்பு செய்யுதுன்னு சொன்னால் அதில் இருந்து O2 வரும். சரியா? ஒளித்தொகுப்பு செய்யும்போது அந்த விளைவாக வந்து O2வும் ஒரு விளைவாக காணப்படும். ஸோ இப்போ இந்த சைனோபாக்டீரியாக்கள்லாம் எங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சமுத்திரங்கள் தான். இன்னும் வந்து அங்கே வந்து சமுத்திரங்களை விட்டு வெளியே போகல. 3வது கிழமை தோன்றுது சமுத்திரம் ஆதிக்கோள்கள் அந்த சமுத்திரம் தான் தோணுது. ஸோ அதில் இருந்தா கூர்படைஞ்சு ஏனைய அங்கே தோணுது. அந்த வகையில தான் இந்த சைனோபாக்டீரியாக்களும் தோன்றிருக்குது. ஸோ அப்படி தோன்றிய சைனோபாக்டீரியாக்களுக்குமே இந்த சமுத்திரக்குள்ளால் தான் காணப்படுது. ஸோ சமுத்திரம் காணப்பட்டு ஒளித்தொகுப்பு செஞ்சு O2 எல்லாம் வெளிவிடுது. ஸோ அந்த சமுத்திரங்களில் வந்து சில சில உலோக அயன்களும் காணப்படுது. ஸோ உலோக அயன்கள் வந்து Fe2+, Fe2+ அந்த மாதிரி அயன்கள் எல்லாம் இரும்பு அயன்கள் வந்து ஆரம்ப சமுத்திரத்தில் வந்து அதிக அளவில் காணப்பட்டிருக்குது. இப்போ கூட சமுத்திர அடிகளில் போய் பார்த்தா வந்து சில சில இரும்பு படிவுகள் சில இடங்கள்ல இருக்குது தான் நினைக்கிறேன், இருக்குது. சரியா? சமுத்திர அடிகளில் வந்து இரும்பு படிவுகள் காணப்படுது. ஸோ அந்த சமுத்திரங்களில் வந்து Fe2+ அயன்கள் அதிக அளவில் காணப்பட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒளித்தொகுப்பு செஞ்ச சைனோபாக்டீரியாக்களில் வந்து விளைவாக வர O2 வந்து இந்த Fe2+ வந்து Fe3+ ஒட்சியடிக்குது. ஸ்டார்ட் செய்ய வர O2 எல்லாம் வந்து சமுத்திரத்தில் காணப்பட்ட Fe2+ Fe3+ ஒட்சியேட்டம் செஞ்சிருக்குது. அப்போ இது ஒட்சியேட்டம் படிக்கிறதுனால அந்த ஒட்சியன்கள்லாம் தாழ்த்தப்பட்டு H2O ஆகிருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒட்சியேட்டம் 0 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா -2. ஸோ இது ஒட்சியேட்டப்படும்னு சொன்னால் இது தாழ்த்தப்பட்டு இருக்கும். ஸோ சைனோபாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்பு செய்யும்போது O2 வந்து ஆரம்பத்தில் சமுத்திரத்தில் காணப்பட்ட Fe2+ வந்து ஒட்சியேற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரி? அப்படி ஒட்சியேட்டப்பட்டு Fe2+ Fe3+ வந்துருக்குது. சரியா? அப்படி சைனோபாக்டீரியாக்கள் வந்து தோன்றி ஒளித்தொகுப்பு செய்ய வர O2 எல்லாம் முதல்ல வந்து சமுத்திரத்தில் காணப்பட்டு Fe2+ எல்லாம் Fe3+ ஒட்சியேற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆரம்ப வளிமண்டலத்தில் வந்து O2 காணப்பட்டுச்சா? O2 காணப்பட்டு சொன்னா இல்லை, ஆரம்ப வளிமண்டலத்தில் வந்து O2 காணப்படலை. அப்போ O2 வந்து முதல்ல உருவாகினதை வந்து சமுத்திரத்தில் தான் உருவாகிடுது. அந்த மாதிரி உருவாகின O2 வந்து சமுத்திரத்தை தாண்டி வெளியே போகலை. ஏன்னா உருவாகிற O2 எல்லாம் வந்து சமுத்திரத்தில் காணப்பட்ட Fe2+ Fe3+ ஒட்சியேற்றத்துக்கு பயன்படுச்சு. அப்படி காணப்பட்ட Fe2+ எல்லாமே ஒட்சியேற்றப்பட்ட பிறகு அப்பவும் அந்த O2 வந்து வளிமண்டலத்துக்கு போகலை. O2 வளிமண்டலத்துக்கு போனால் தான் சமுத்திரத்தை வெளி சூழலில் வந்து அங்கே வாழ முடியும். எந்த ஒரு உயிரில் அங்கே வாழணும்னு சொன்னாலும் அதுக்கு O2 தேவைப்படும். எந்த சொன்னால் பெரும்பாலும் அங்கே வந்து வாழணும்னு சொன்னால் அதுக்கு வந்து O2 தேவைப்படும். வாழறதுக்கு தேவையான O2 வந்து சமுத்திரத்தில் விட்டு வெளியே இல்லை. ஏன்னா வந்து வளிமண்டலத்தில் வந்து O2 இல்லை அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ இப்படி முதல்ல தோன்றிய சைனோபாக்டீரியாக்கள் வந்து ஒளித்தொகுப்பு செஞ்சு வார O2 வந்து வளிமண்டலத்துக்கு போகல. வார O2 வந்து Fe2+ Fe3+ ஒட்சியேற்று பயன்படுது. அப்படி எல்லா Fe2+ அயன்களுமே ஒட்சியேற்றப்பட்டு Fe3+ தான் படிவாயிருக்கு பிறகு. ஸோ எல்லா Fe2+மே 3+மே சமுத்திர அடிக்கு போய் படிவாயிடும். ஸோ அப்படி படிவாயிருக்கு பிறகு அப்பவும் இன்னும் சைனோபாக்டீரியாக்கள் தோன்றி எல்லா சைனோபாக்டீரியாக்களும் ஒளித்தொகுப்பு செய்ய தொடங்கிச்சு. ஸோ அந்த மாதிரி செய்கிற சைனோபாக்டீரியா எல்லாமே O2 வந்து Fe2+ தான் ஒட்சியேற்று முடிஞ்சு அதுக்கு பின்னால் அப்போ ஒட்சியன் வெளியே போகல. ஒட்சியன் வெளியே போகணும்னு சொன்னால் இங்கேருந்து நேரடியாக போகலாது. ஏன்னா வந்து எப்படிங்க இப்போ ஒரு இது வந்து தண்ணி வந்து படிஞ்சு ஓட போகுதுன்னு சொன்னால் ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, தண்ணி இப்போ ஊற்றுறீங்கன்னு சொன்னால் ஒரு
தண்ணி இல்லை கொண்டு வராது. இப்போ ஒரு குழியில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நினைக்க போய் சொன்னால் அந்த தண்ணி வந்து வெளியே போகணுன்னா என்ன நடக்கணும்? இப்போ ஒரு குழியில் நீங்கள் தண்ணி ஊற்றி நினைக்க போறீங்க, அது நிறச்சி அந்த தண்ணி வந்து குழியிலேருந்து வெளியே போக நடக்கணும். அந்த குழி ஃபர்ஸ்ட்டு நிரம்பணும். அப்போ நிரம்பினா தான் உள்ள இருந்து வெளியே போகலாம். அதே மாதிரி தான் இந்த ஓட்டுவும் வெளியே போகணும்னு சொன்னால் முதல்ல இந்த சமுத்திரங்கள்லாம் ஓட்டுவாக நிரம்பணும். நிரம்பினா தான் உள்ளேருந்து வெளியே போகலாம். இல்லை சும்மா நினைச்ச மாதிரி போகலாது. நிரம்பி மட்டம் கூட கூட அப்படியே மேலே மேலே ஓட்டு போய் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமுத்திர மட்டத்திலேருந்து வெளியே ஓட்டு வரலாம். ஸோ அப்போ முதல்ல வந்து Fe2+ Fe3+ வந்து ஒட்சியேற்றப்பட்டு முடிஞ்ச பிறகு திரும்ப வார O2 எல்லாம் வந்து சமுத்திரத்தை நிரம்பல் அடைகிறதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. சமுத்திரம் வந்து O2ஆல் நிரம்பல் அடைஞ்சி சமுத்திரங்களையும் O2 காணப்படுது. O2 இல்லாமல் வந்து சமுத்திரங்களில் மீன் ஏனையா உயிரினங்கள்லாம் வாழ முடியாது. அப்போ சமுத்திரங்களையும் O2 காணப்படும், O2 கரைஞ்சி காணப்படும். ஸோ இந்த மாதிரி சயனோபாக்டீரியா ஒளித்தொகுப்பு செய்யும்போது வார O2வும் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்து அந்த சமுத்திரத்தை வந்து O2ஆல் நிரம்பல் அடைகிறதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி எல்லா சமுத்திர இடமுமே நிரம்பல் அடைஞ்ச பிறகு தான் ஒளித்தொகுப்பால் வர O2 வந்து சமுத்திரத்திலேருந்து வளிமண்டலத்துக்கு வர தொடங்கிடுச்சு. ஸோ இப்படி தான் வளிமண்டலத்துக்கு O2 வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் படிப்படியாக வளிமண்டலத்துக்கு வந்து O2 வந்து சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான் எங்கே தேவையிருக்கு இந்த மாதிரி தோண்டிய ஒளித்தொகுப்பு அங்கேகள் அதிகரிப்பு ஒளித்தொகுப்பு அங்கேகள் அதிகரிப்புன்னு சொன்னால் சயனோபாக்டீரியாக்களோட அதிகரிப்பு வந்து வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அதிகரிக்கிறது காரணமாச்சு. இந்த சயனோபாக்டீரியா அதிகரிக்க அதிக அளவு ஒளித்தொகுப்பு அணைச்சி. ஸோ அதிக அளவு ஒளித்தொகுப்புன்னு சொன்னால் அதிக அளவு O2 உருவாக்கப்படும். ஸோ அப்படி உருவாகிற O2க்கள் எல்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக நிரம்பல் அடைஞ்சுன்னு சொன்னால் எல்லா O2க்களுமே வளிமண்டலத்துக்கு போக தொடங்கிச்சு. ஸோ இந்த மாதிரி வளிமண்டலத்தில் வந்து ஆக்சிஜன் அதிகரிக்கிறதுக்கு காரணமானது வந்து சமுத்திரத்தில் அதிகரித்த சயனோபாக்டீரியாக்கள் தான் வளிமண்டலத்தில் O2 அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தன. சரியா? ஸோ இப்படி ஒளித்தொகுப்புக்குரிய அங்கே அதிகரிப்பு இன்னொன்றுக்கும் வழிவகுத்துச்சு. நான் ஆல்ரெடி அகவுண்டிய வாழ்க்கை ஒன்று சொன்னதானே. ஸோ அகவுண்டிய வாழ்க்கை என்ன? பாக்டீரியாக்கள்லேருந்து சரி ஒளித்தொகுப்பு செய்கிற பாக்டீரியாக்கள்லேருந்து பச்சை ஒரு மணி தோன்றது. அதே மாதிரி ஒளித்தொகுப்புக்குரிய சுவாசம் செய்கிற பாக்டீரியாக்கள்லேருந்து இலைமணி தோன்றுது. ஸோ அதான் ஆக வேண்டிய வாழ்வு கொள்கை. ஸோ இந்த மாதிரி சயனோபாக்டீரியாக்கள் அதிகரிக்க அது ஒளித்தொகுப்பு தானே செய்யுது. ஸோ பச்சை ஒரு மணி தொழிலும் ஒளித்தொகுப்பு தானே. ஸோ இந்த மாதிரி சயனோபாக்டீரியாக்களோட அளவு அதிகரிக்க அந்த அதிகரிப்பு வந்து பச்சை ஒரு மணியோட தோற்றத்துக்கு வழிவகுத்துன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ பச்சை ஒரு மணியை தோன்ற போதுன்னு சொன்னால் அந்த பச்சை ஒரு மணி எங்கே காணப்படும்? பச்சை ஒரு மணி எந்த களங்களுக்குள்ள காணப்படும்? யூக்கரியோட்டா களங்கள்ல. இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் யூக்கரியோட்டாவா? இல்லை. மூலமுதற்கிழங்கு ஒரு பாக்டீரியா வகை. ஸோ அது வந்து ஒரு ப்ரோகரியோட்டா. சயனோபாக்டீரியாவும் ஒரு யூக்கரியோட்டா தான். ப்ரோகரியோட்டா தான். அப்போ அதுக்குள்ளெல்லாம் பச்சை ஒரு மணி காணப்படாது. அப்போ சயனோபாக்டீரியாக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஒளித்தொகுப்பு பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க சிலது வந்து கூர்ப்படைஞ்சு பச்சை ஒரு மணியை தோற்றுவிக்கிறதுக்கு வழிவகுத்துது. ஸோ பச்சை ஒரு மணி தோன்றுன்னு சொன்னால் அது வந்து யூக்கரியோட்டாக்கள் களங்களில் தான் காணப்படுது. பச்சை ஒரு மணி தோன்ற போதுன்னு சொன்னால் யூக்கரியோட்டாக்கள் களங்கள் தோன்றதுக்கு அது காரணமாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து யூக்கரியோட்டா களங்கள் தோன்றிருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. என்ன குழப்பம் விளக்கப்படுத்துறேன்னா இது சம்மரியாக சொல்லி விட்டுருவோம். சரி, ஒளித்தொகுப்புக்கு அங்கேயும் தோட்டத்தில் வந்து முதலாவது ஒளித்தொகுப்புக்கு அங்கேயெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சொன்னது தான் சயனோபாக்டீரியா. அதில் தான் வந்து முதலாவது ஒளித்தொகுப்புக்குரிய அங்கீகள். ஸோ சயனோபாக்டீரியாக்களும் வந்து அந்த ஆதிக்கூழுங்கிற சமுத்திரத்துக்குள்ளாக தான் காணப்பட்டுச்சு. ஸோ அந்த சயனோபாக்டீரியா வந்து ஆக்சிஜனுக்குரிய சுவாசத்தை மேற்கொள்ளும். மிட் படிச்சது தான் சயனோபாக்டீரியாக்கள் வந்து ஆக்சிஜனுக்குரிய சுவாசத்தை மேற்கொள்ளும். சுவாசம் சொன்னால் ஆக்சிஜனுக்குரிய ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளும். அப்படின்னு சொன்னால் அது ஒளித்தொகுப்பு செய்யும்போது அதில் விளைவாக வந்து ஆக்சிஜன் வரும். ஸோ சயனோபாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்பின் விளைவாக வர O2 வந்து முதல்ல அந்த சமுத்திரத்தில் காணப்பட்ட Fe2+ அயன்களை வந்து Fe3+ அயன்களாக ஒட்சியேற்றதுக்கு யூஸ் பண்ணுச்சு. அது ஏன் யூஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் நடந்துச்சான்.
அந்த இல்லை. ஸோ அது அப்படி தான் ஃபெஸ்டிங் நடந்துச்சான். ஸோ அப்படி எல்லா FP2+மே FP3+ ஒட்சியேற்றப்பட்டு முடிஞ்ச பிறகு வந்து இன்னும் வந்து ஒளித்தொகுப்பு நடக்க O2 வெளியிட படித்தானே. அந்த வெளியிடப்பட்ட O2 எல்லாம் வந்து சமுத்திரத்தை ஆக்சிஜனால நிரம்பல் அடையும் மட்டுக்கு O2 கரைஞ்சிச்சான். ஸோ அந்த மாதிரி உருவாக O2 எல்லாம் வந்து சமுத்திரத்தில் கரையை தொடங்கிச்சு. அந்த சமுத்திரம் ஃபுல்லாக ஆக்சிஜனால நிரம்பல் அடையிற மட்டுக்கு. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்துலேருந்து தண்ணி வெளியே வரணும்னு சொன்னால் அந்த பாத்திரம் முதல்ல தண்ணியால் நிரம்பணும். அப்போ நிரம்பினா தான் அந்த பாத்திரத்துலேருந்து தண்ணி வெளியே வரலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆக்சிஜன் வெளியே வரணும்னு சொன்னால் அந்த சமுத்திரம் வந்து ஆக்சிஜனால நிரம்பல் அடையணும். ஸோ அதுக்காக வேண்டி தான் அந்த சமுத்திரத்தில் வந்து ஆக்சிஜன் கரையை தொடங்கிச்சு. அந்த மாதிரி கரைஞ்சி ஃபுல்லாக நிரம்பல் அடைஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து சமுத்திரத்தை விட்டு வெளியே வந்துச்சு. சரியா? ஸோ இப்படி தான் வளிமண்டலத்துக்கு ஆக்சிஜன் வந்துச்சு. ஸோ சயனபாக்டீரியாக்கள் இப்படி சயனபாக்டீரியாக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அது ஒளித்தொகுப்பு செய்கிற வீதமும் அதிகரிச்சிச்சு. ஸோ அப்படி வீதம் அதிகரிக்க வெளியிடப்படுற ஆக்சிஜன் அதிகரிச்சு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறதுக்கு அது வழிவகுத்துச்சு. அதே மாதிரி இந்த சயனபாக்டீரியாக்களோட அதிகரிப்பு வந்து இன்னொரு விஷயத்துக்கும் வழிவகுத்துச்சு. அதான் பச்சை உருமணிகளோட தோற்றம். பச்சை உருமணிகள் வந்து ஒளித்தொகுப்புக்குரிய பாக்டீரியாக்கள் இருந்து தோன்றுச்சுன்னு தான் அகவோண்டிய வாழ்வு கொள்கையை சொல்லுது. அப்போ யூக்கரியோட்டா கலங்கள் தோன்றுன்னு சொன்னால் யூக்கரியோட்டா கலங்கள் வந்து பச்சை உருமணி காணப்படும். ஸோ யூக்கரியோட்டா கலங்கள் தோன்றதுக்கு வந்து பச்சை உருமணி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பச்சை உருமணி தோன்றதுக்கு வந்து இந்த சயனபாக்டீரியாக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு வந்து காரணமாக இருந்துச்சு. ஸோ இப்போ சயனபாக்டீரியாக்கள் இப்போ அடுத்து சந்தையாக உருவாகி போகும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து கூர்ப்பு நடக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சயனபாக்டீரியாக்களில் ஒரு கூர்ப்பு நடந்து தான் பச்சை உருமணிகள் உருவாகிருக்கும். ஸோ அந்த உருவாகின பச்சை உருமணிகள் வந்து யூக்கரியோட்டா கலங்களுக்காக புதிய கலங்களுக்காக உள்ளடக்கப்பட்டு யூக்கரியோட்டா கலங்கள் தோண்டி இருக்கும். சரியா? இப்போ சயனபாக்டீரியாக்கள் அதிகரிப்பு வந்து 2 விஷயத்துக்கு வழிவகுத்துச்சு. ஒன்று வளிமண்டல ஆக்சிஜன் அதிகரிப்புக்கு, மற்றது பச்சை உருமணிகளோட தோற்றத்துக்கு. சரியா? ஓகே. உயிர்ப்படங்கள் கூறுப்பட 3 படிகள் இருந்துச்சு. எல்லாம் நோட்ஸில் இருக்குது, எழுதிக்கோங்க. அப்போ ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் கேளுங்க. நேரம் சரியா 8:14. நாலாவது படி முதல் யூக்கரியோட்டாவின் தோற்றம். ஸோ இதான் சொன்னேன், பச்சை உருமணி தோன்றினது வந்து யூக்கரியோட்டா கலங்கள் தோன்றதுக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ பச்சை உருமணிகள் வந்து சயனபாக்டீரியாக்கள், அதாவது ஒளித்தொகுப்புக்குரிய பாக்டீரியாக்கள் இருந்து பச்சை உருமணி கூர்ப்படைஞ்சிருக்குது. ஸோ பச்சை உருமணி கூர்ப்படைந்தது வந்து யூக்கரியோட்டா கலங்கள் தோற்றத்துக்கு முக்கிய காரணம் இருந்துச்சு. இப்போ வந்து முதல் யூக்கரியோட்டாக்களோட தோற்றம் பற்றி பார்க்கணும். இவ்வளோ பார்த்ததெல்லாம் வந்து யூக்கரியோட்டா அங்கிகள் இல்லை, எல்லாமே ப்ரோக்கரியோட்டாக்குரிய அங்கிகள். சரியா? அதே மாதிரி எல்லா அங்கிகளுமே இன்னும் சமுத்திரத்துக்குள்ளாக தான் இருக்குது. எதுவுமே சமுத்திரத்துலேருந்து புவிக்கு வெளியே வரல. சரியா? அந்த விஷயத்தை கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. ஸோ முதல் யூக்கரியோட்டாவின் தோற்றம். ஸோ அடையாளம் காணப்பட்ட முதலாவது யூக்கரியோட்டாவாக கருதுகிற அங்கே வந்து ஏறத்தாழ வந்து 1.8 பில்லியன் வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். ஸோ முதல் யூக்கரியோட்டாவோட தோற்றம் வந்து 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆண்டுகள் தான் முக்கியம். முதல் ப்ரோக்கரியோட்டா கலங்கள் அது கூர்ப்படைஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சில யூக்கரியோட்டா கலங்கள் இருக்கிற கூடுகள் உள்ளடக்கப்பட்டு யூக்கரியோட்டா கலங்கள் தோணுச்சு. ஸோ ப்ரோக்கரியோட்டா கலங்கள் இருந்தால் யூக்கரியோட்டா கலங்கள் தோணுச்சு. சரியா? அப்படி தான் கூர்ப்பு சொல்லுது. இல்லை, சயனபாக்டீரியா மட்டும் சொல்லலாது. எல்லா மாதிரி ப்ரோக்கரியோட்டா கலங்களும் கூர்ப்படைய அதில் வந்து சில மாறுபாடுகள் வந்து அதை வந்து யூக்கரியோட்டா கலங்களோட தோற்றத்துக்கு வழிவகுத்து இருக்குது. சரியா? எப்படி வச்சுன்னா தேவையில்லை. பட் ப்ரோக்கரியோட்டாக்கள்லேருந்து கூர்ப்படைஞ்ச மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரியா? முதலாவது யூக்கரியோட்டாவோட தோற்றம் வந்து 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இடம்பெற்றிருக்குது. அப்படி தான் உயிர்ச்சோட்டு ஆதாரங்கள் சொல்லுது. அப்படி முதலாவது தோன்றிய யூக்கரியோட்டாக்கள் வந்து தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள். ஏன்னா வந்து ப்ரோக்கரியோட்டாக்கள்லாம் தனிக்கலமாக தான் இருக்கும். ஸோ ப்ரோக்கரியோட்டாக்கள் இருந்தால் யூக்கரியோட்டாக்கள் கூர்ப்படைஞ்சிருக்குது. அப்படி கூர்ப்படைஞ்ச யூக்கரியோட்டாக்கள் வந்து தனிக்கலை யூக்கரியோட்டாக்களாக இருந்திருக்குது. சரியா?
இந்த தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் வந்து அதுக்கு பிறகு கூர்ப்பு நடந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் வந்து பல்கலை யூக்கரியோட்டாக்களாக கூர்ப்படைஞ்சிருக்குது. ஸோ தனிக்கலை அங்கேயோட இப்போ தனிக்கலை அங்கியில் வந்து கூர்ப்படையும் போது அது வந்து கூர்ப்பில் புதிய வகையான அங்கிய புதிய கட்டமைப்போட புதிய இயல்புகளுடைய அங்கிகளை தோற்றுவிக்கிறது வந்து கூடிய காலம் எடுக்கும். ஏன்னா வந்து அது ரொம்ப எளிமையானது. புரோக்கர்கிட்ட சொல்லும்போது அது ரொம்ப எளிமையான அங்கி, எளிமையான அங்கி மென்சவை இருக்கும். உள்ள வந்து ஒரு பிறப்பு பதார்த்தம் அது மாதிரி சைடு அந்த மாதிரி சில கட்டமைப்பு கூறுகள் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதில் வந்து கூர்ப்பு நடக்கணும்னு சொன்னால் நிறைய காலம் எடுக்கும். ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்னதாக மாறி வந்து அதை கூர்ப்பு நடக்கிறதுக்கு பெரிய காலப்பகுதியும் எடுக்கும். பட் யூக்கரியோட்டா களங்கள் எடுத்தால் அப்படி இல்லை. அங்கே வந்து அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு களம். புரோக்கரியோட்டா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிக்கலானது. அதில் கட்டமைப்பு இயல்புகளோ அதில் கட்டமைப்பு கூறுகளோ எல்லாமே ரொம்ப சிக்கலானது. அப்போ ஒரு ப்ரோக்கரியோட்டா காலத்தில் கூர்ப்பு நடக்கிறதை விட யூக்கரியோட்டா காலங்களில் வந்து கூர்ப்பு இன்னும் வேகமாக நடக்கும். அதுலேயும் வந்து இப்போ தனிக்களம் ஒன்றில் கூர்ப்பு நடக்கும்னு சொன்னால் ஒரு களம் தானே. இப்போ ஒரு களத்துலேருந்து கூர்ப்பு நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் எடுக்கும். அதில் வந்து பெருசாக வித்தியாசப்படுறது வந்து இயல்பு எதுவுமே இருக்காது. இப்போ காலம் போக ஏதாச்சும் ஒரு சிறிய மாறுபாடுகள் வந்து அதில் கூர்ப்பு நடக்கிறதுக்கு நிறைய காலம் எடுக்கும். அதே மாதிரி ஆனால் வந்து பல்கலாங்கியல்னு சொல்லும்போது அங்கே சில ஒவ்வொரு களமும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அப்போ பல்கலாங்கியல் வந்து கூர்ப்படைன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு களத்தில் வேறுபாடு வரும்போது அது ஒரு புதிய வகை அங்கே உருவாக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு தனிக்கலாங்கில கூர்ப்படக்கிறதுக்கு எடுக்கிற காலத்தை விட பல்கலாங்கில வந்து கூர்ப்படக்கிறதுக்கு குறைஞ்ச காலம் தான் எடுக்கும். இப்போ கூர்ப்பு நடக்கிறதுக்கு எடுக்கிற காலத்தை பார்த்தோம்னா ப்ரோக்ரியோட்டாவில் குறையும். ப்ரோக்ரியோட்டாக்களில் ரொம்ப கூடவாக இருக்கும் கூர்ப்பு. அதில் கூர்ப்பு வந்து புதிய வகை அங்கி உருவாது. ஏன்னா அது ரொம்ப எளிமையான அங்கி. அதை விட வந்து தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் யூக்கரியோட்டான்னு சொல்லும்போது அது சிக்கனானதாக தான் இருக்கும். பட் அது தனிக்கிழம் தானே. அப்போ ஒரு தனிக்கிழம் கூர்ப்படைஞ்சு புதிய இயல்புடைய அங்கே உருவாக்குறதுக்கும் கொஞ்சம் கூட களம் தான் எடுக்கும். ஏன்னா ஒரு களம் அதில் வந்து வேறுபடுறதுக்கு பெருசாக இயல்பு எதுவுமே இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரு பல்கலத்தை இருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து ஒவ்வொரு களமுமே ஒவ்வொரு ஷேப்பில் சம்டைம் ஒன்றுக்கு மேற்பட்ட களங்கள் இருக்கும்போது அது பிரிவடைஞ்சு போகும்போது ஏதோ ஒரு களத்தை வேறுபாடு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு களத்தை வேறுபாடு வந்து சொன்னால் அது புதிய வகையான அங்கியை புதிய வடிவமைப்பு அங்கியை உருவாக்குறதுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும். அப்போ பல்கலை யூக்கரியோட்டாக்கள் வந்து கூர்ப்பை வந்து இன்னும் அதிகரிச்சிச்சு. ஏன்னா வந்து அதுக்கு எடுக்கிற காலம் வந்து குறையுங்கிறதால வந்து பல்கலை அங்கியிலேருந்து கூர்ப்பு நடக்கிறது இன்னும் லேசாக இருந்துச்சு. சரியா? ஸோ ப்ரோக்ரியோட்டாக்களிலிருந்து தோன்றிய ப்ரோக்ரியோட்டாக்கள் தான் தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் தோன்றிச்சு. ஸோ அப்படி தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் தோன்றினது பின்னாலும் அந்த தனிக்கலத்திலையும் இன்னும் பல்வகைமை ஏற்பட்டுச்சு. கூர்ப்பணக்க அதில் இன்னும் பல்வகைமை ஏற்பட்டுச்சு. சில வேறு வடிவத்தில் வேறு ஷேப்பில் வேறு தொழிலை உள்ளடக்கிற மாதிரி ஃபெஸ்ட்டுக்கு வந்து யூக்கரியோட்டாக்கள் தோண்டிய ஆரம்பத்தில் வந்து ஃபெஸ்ட்டுக்கு யூக்கரியோட்டாக்களோட தனிக்கலை யூக்கரியோட்டாக்களோட பல்வகைமை இடம்பெற்றுச்சு. ஸோ அப்படி தனிக்கலை பல்வகைமை உள்ள யூக்கரியோட்டாக்கள் தோண்டி அந்த வேறு வகையான யூக்கரியோட்டாக்கள் தான் வந்து பல்கலாங்கியல் உருவாச்சு. தாவரங்கள், விலங்குகள், ஃபங்கஸுகள் மற்ற பல்கலை யூக்கரியோட்டாக்களை வந்து இந்த பல்வகைமைக்குரிய தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் தான் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ப்ரோக்ரியோட்டாக்கள் வந்து கூர்ப்படைஞ்ச தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் வந்து முதல்ல வந்து தனிக்கலை யூக்கரியோட்டாக்களோட பல்வகைமை ஏற்படுச்சு. அப்படின்னு சொன்னால் ஒரு வகையில் வந்த யூக்கரியோட்டாக்கள் வந்து இன்னும் பல வகையாக கூர்ப்படைஞ்சு பல்வகைமையான யூக்கரியோட்டாக்குரிய தனிக்கலை யூக்கரியோட்டாக்களை உருவாக்கிச்சு. அந்த மாதிரி உருவாகிய யூக்கரியோட்டாக்கள் வந்து இன்னும் கூர்ப்படைஞ்சு பல்கலை யூக்கரியோட்டாக்களை உருவாக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி வேறு வடிவங்களுக்குரிய தனிக்கலை யூக்கரியோட்டாக்கள் தான் தாவரங்களை, விலங்குகளை, ஃபங்கஸுக்கள் அந்த மாதிரி பல்கலை யூக்கரியோட்டாக்களை உருவாக்கின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அந்த மாதிரி உருவாகிய பழமையான பல்கலை யூக்கரியோட்டா, அப்படி அவங்க பழமையான பல்கலை யூக்கரியோட்டா சொல்கிறாங்க ஒரு புரோட்டிஸ்டா. முதலாவது தோன்றிய பல்கலை யூக்கரியோட்டான்னு சொல்கிறது. இது வந்து தனிக்கலை யூக்கரியோட்டா. 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் தோன்றியது வந்து ஒரு தனிக்கலை யூக்கரியோட்டா. சரியா? அது இது பற்றி ஒன்றும் சொல்லலை. பட் அது என்னன்னு சொல்லலை. புரோட்டிஸ்டாவா ஃபங்கஸோ ஏதோ சொல்லலை. பட் முதலாவது தோன்றிய யூக்கரியோட்டா அவங்க சொல்கிறது வந்து 1.8 பில்லியன் வருடத்துக்கு முன்னால் தோன்றியது. பட் புரோட்டிஸ்டா முதலாவது பல்கலை யூக்கரியோட்டா அவங்க சொல்கிறது வந்து ஒரு புரோட்டிஸ்டா. அந்த புரோட்டிஸ்டா வந்து தோன்றியது வந்து 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால். இப்படி தோன்றிய அந்த புரோட்டிஸ்டா வந்து சிவப்பு அல்கா கூட்டத்தை சேர்ந்துச்சான். ஸோ அல்காக்கள் வந்து பல கலரில் காணப்படும். பச்சை, கபிலம், சிவப்பு, நீலம் அந்த மாதிரி கலர்லாம் இருக்கும்.
அல்காக்களில் பல வகைகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த முதலாவது தோன்றிய புரோட்டிஸ்டா வந்து சிவப்பு நிறத்துக்குரிய சிவப்பு அல்கா கூட்டத்தை சேர்ந்தது. கொஞ்சம் சிறிய மிகச்சிறிய சிவப்பு அல்கா கூட்டத்தை சேர்ந்த ஒரு புரோட்டிஸ்டா கருதப்படுது. இதுதான் புவியில் தோன்றிய முதலாவது பல்கல யூக்கரியோட்டாவுக்குரிய அங்கி. சரியா? அடுத்த கேள்வி வருது 1.2 மில்லியன் அப்போ ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் 1.8 பில்லியன் வருடங்கள் பற்றி அதிக 1.2 பில்லியன் வருடம் சொன்ன அதிகாரம் சொன்னால் நீங்கள் வந்து முதல் பல்கலை ஈக்குவரியோட்டாக்கள் தோட்டம் சொல்லலாம். அப்படின்னா முதல் புரோட்டிஸ்டாவின் தோட்டம்னு சொல்லலாம். ஸோ புரோட்டிஸ்டாவின் தோட்டம் சொல்றது நல்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து நோட்டில் வந்து 1.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் வந்து சிவப்பு அல்கா கூட்டத்தை சேர்ந்த புரோட்டிஸ்டாக்கான அந்த உயிர்ச்சோட்ட ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ புவியில் தோன்றிய முதலாவது பல்கலை யூக்கரியோட்டா வந்து ஒரு சிவப்பு அல்கா கூட்டத்தை சேர்ந்த புரோட்டிஸ்டா ஆகும். அது தோன்றி வந்து 1.2 பில்லியன் வருடங்கள். அறியப்பட்ட மிகவும் பழமையான புரோட்டிஸ்டா ஒரு சிறிய சிவப்பு அல்கா கூட்டத்தை சேர்ந்தது. இது ஒன்று அதான். சரியா? அப்போ வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய யூக்கரியோட்டாக்களின் பல்கலை 4 ஸ்டெப் முடிச்சு. அடுத்ததுலாம் நிறைய ஆண்டுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது யூக்கரியோட்டாக்களின் பல்கலை தான் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்ன செய்வோம்? கண்டினியூ பண்ணுவோம், முடிப்போமா? வித்தியாசம் எழுதுங்களா? எழுதி நான் வந்து குரூப்பில் போடுவேங்க. வேறு எனக்கும் சென்ட் பண்ணிவிடுங்க. எழுதினா 4 போஸ்ட் நீ எழுதிக்க மாட்டீங்களே தெரியுங்க. என்ன ஸ்டார்ட் பண்ண மாட்டது யூக்கரியோட்டாக்கள் பல்கலை போகிறீங்களா? கேட்க தூக்கிட்டா நீ வந்து போகலாம். பார்த்தாங்க தொடரும் போல டொட் போடணும். அப்போ தான் தொடரும், தொடராது. ஓகே, வீடியோ மீன்ஸ்